ஹலோ எவ்ரிவன். இப்போ வந்துட்டு 6th தேர்ட் டேர்ம் தமிழில் இருக்கிற கிராமர் தமிழ் இலக்கணம் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு 4 வகை சொற்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும், ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தரும். இவ்வாறு பொருள் தருபவை சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈ, பூ, மை, கல், கடல், தங்கம் இது எல்லாமே வந்து சொல். இலக்கண அடிப்படையில் வந்து சொற்கள் வந்துட்டு 4 வகைப்படும். அவை என்னென்னதுன்னு பார்த்தோம்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல் அப்படிங்கிறது என்னதுன்னா ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் அப்படிங்கிறாங்க. பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, ஓடுதல் இதெல்லாமே வந்து பெயர்ச்சொல். வினைச்சொல் எதுன்னு பார்த்தோம்னா வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். நம்ம செய்கிறது தான் வந்து வினை அப்படின்னு சொல்கிறாங்க. பெயர்ச்சொல் அப்படிங்கிறது நம்ம வந்து நேமிங் வேர்ட்ஸ் எல்லாமே பெயர்ச்சொல். வினை அப்படிங்கிறது இங்கிலீஷில் வர்புன்னு சொல்லுவாங்களோ அது எல்லாமே வினைச்சொல். இப்போ நம்ம செய்கிற எல்லாமே எடுத்துக்காட்டு என்னன்னா வா, போ, எழுது, விளையாடு, ஓடு, பாடு அது எல்லாமே வந்துட்டு வினைச்சொல் தான். நெக்ஸ்ட்டு இடைச்சொல் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பொருளை வந்து இடையில் வந்து சார்ந்து வர்றது. எடுத்துக்காட்டு பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் தான் இடைச்சொல் அப்படிங்கிறாங்க. இது வந்து தனித்து இயங்காது. மற்ற, ஐ இது எல்லாமே வந்துட்டு இடைச்சொல். தந்தையும் தாயும், மற்ற ஒருவர், திருக்குறளை இதெல்லாமே வந்துட்டு இடைச்சொல். நெக்ஸ்ட்டு பெயர்ச்சொல். உரிச்சொல் அப்படிங்கிறது என்னென்னா பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது தான் உரிச்சொல் அப்படிங்கிறாங்க. மாநகரம், மா அப்படிங்கிறது மாநகரம், சால அப்படிங்கிறது சால சிறந்தது இதெல்லாமே வந்துட்டு உரிச்சொல். உரிச்சொல் அப்படிங்கிறது என்னதுன்னா சால, உரு, தவ, நனி, கூர், களி இது எல்லாமே சொல்லுவாங்க. தன்மையை மிகுதிப்படுத்த சொல்கிறது தான் வந்துட்டு மா அப்படிங்கிறது பெரிய நகரம், சால அப்படிங்கிறது பெரிய சால சிறந்தது அப்படின்னு சொல்கிறது எல்லாமே உரிச்சொல் அப்படின்றாங்க.